எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி எழுந்ததுலேருந்து எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக வேலை ஓடிட்டுருக்குங்க. இன்றைக்கி காலையில் இட்லியும் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன் முடிச்சாச்சுங்க. மத்தியானம் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தாங்க பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை நான் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கு வெளியில் நேந்திரங்காய் சேல்ஸ் பண்ணாங்கங்க. அதில் ஒரு 10 காய் வாங்கினேன். எங்கள் ஏரியாவில் இந்த நேந்திரங்காய் நிறைய விளையிற இடம், வாழைத்தோப்புலாம் இங்கே ரொம்ப அதிகம் இந்த திருநெல்வேலியில். அதில் நேற்றுக்கு இந்த மழை பெஞ்சதுனால மரம்லாம் சாஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளைஞ்ச காய் தாங்க எடுத்துகிட்டு இங்கே விற்றுட்ருந்தாங்க. ஒரு காய் 5 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். நல்லா பருத்த காய்ங்க. அதை இப்போ தோல் சீவி வச்சுருக்கேன். நேந்திரம் சிப்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதை எப்படி செய்கிறன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காயெல்லாம் இப்போ தோல் சீவி வச்ச காயை இந்த மாதிரி நம்ம இந்த சிப்ஸு சீவிற கட்டையில் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு அதில் எப்படி போடுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சர்வீஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எண்ணெய் வானல்லையே வச்சு அப்படியே சீவுவாங்க. அது பழக்கப்பட்டவங்களுக்கு தாங்க அந்த மாதிரி வரும். மற்றவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி போடும்போது எண்ணெய் செதறும். இல்லைன்னா அந்த வானல் கையோ கரண்டியோ தட்டுச்சுன்னா டப்புன்னு எண்ணெய் வாரி அடிச்சிடுங்க. அதனால் சிப்ஸு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலன்றதை காட்டுறேன். இப்போ அந்த வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் செக்கு எண்ணெய் தாங்க. இதை பாருங்கள், இங்கே இந்த எண்ணெய் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்படியே சூடாக அப்பப்போவே ஆடி நம்மளுக்கு எண்ணெய் சூடாகவே கொடுப்பாங்க. குருகிருஷ்ணா செக்கு தேங்காய் எண்ணெய். இது ஒரு கிலோவே 220 ரூபா தாங்க. அதனால் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் எப்போவோ ஒரு தடவை நம்ம சிப்ஸு செய்கிற வீட்டில், அதனால் தேங்காய் எண்ணெயிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் வானலில் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ணலாம். அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் வானலில் எண்ணெய் சூடாகிட்டுருக்குங்க. இப்போ இதுக்கு நம்மளுக்கு அந்த சிப்ஸு போடும்போது ஒரு பொருள் சேர்க்குறேன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அது என்னென்னா நம்ம இதை பாருங்கள், இந்த ஸ்பூனால் ஒரு பாதி ஸ்பூன் மஞ்சள் பொடியும், சால்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட்டும் அதில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை எப்படி போட்டு எடுக்கிறேன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு ஈடுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்து இந்த எண்ணெயில் விட்டுக்கலாங்க. இது எண்ணெய் சடன்னு பயப்படாதீங்க. இந்த வாழைக்காய் ஈரன்றதுனால உங்களுக்கு அந்த தண்ணி உடனே இழுத்துரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பண்ணி விடுங்க. அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அது எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் அடங்கிடுங்க. அடங்கிட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக நல்லா வேகுங்க. இது ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு செவந்துரும் வழிய அது ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருக்கும். ரெட்டாக நல்லா செவந்து இருக்கும், ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பாருங்கள், நல்லா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
திருப்பியும் நீங்கள் கையால் மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா 2 சேர்ந்த மாதிரி வந்துடும். அதனால தான் தட்டில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் போடும்போது ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருங்க. தேவைப்படுறவங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயம் வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து இங்கே பாருங்கள், ரொம்ப விடக்கூடாது. 1/4 ஸ்பூன் தாங்க ஒரு ஈடுக்கு. இவ்வளோதான். இந்த மஞ்சத்தூளும் உப்பும் கலந்த தண்ணியை விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இது அப்படியே வந்து வேகட்டும். இப்போ வந்து இந்த பக்கம் இன்றைக்கி என்ன லஞ்சுன்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் காய்ச்ச பீர்க்கங்காங்க. இது வந்து கட் பண்ணிவிட்டு பீர்க்கங்காயை கட் பண்ணி பைத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் அதாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பீர்க்கங்காயை அதிலே போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டேங்க. 2 மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்றத. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ரசப்பொடி எடுத்திருக்கேன். அந்த வாசனை வந்து கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரசப்பொடி வந்து ரொம்ப வேண்டாம். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா 1 போட்டிருக்கோம். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரசப்பொடி போட்டுட்டு நான் வந்து தேங்காய் கொஞ்சமாக இருந்ததுனால துருவலிங்க அது மிக்சியில் வந்து போட்டு ஒரு சுற்று எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். தேவைப்படுறாங்க வெங்காயம் கூட அதாவது வதக்கி போடலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் வேண்டாம், ஒரு பொழுதுன்றதுனால எல்லாம் சேர்த்தா நிறைய வந்துடும்ன்றதுனால போடலை. இப்போ பாருங்கள், தேங்காயெல்லாம் போட்டு இப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே எல்லாம் ஸ்பெஷலாக செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சிம்பிளான சமையலுங்க. இன்றைக்கி இந்த பாருங்கள், வெள்ளை சாதம், கொஞ்சம் காக்காய்க்கு வந்து பருப்பு நெய்யும் எள்ளு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து லெமன் ரைஸு, லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காய் போட்டு தேங்காய் போட்ட கூட்டுங்க, பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நேந்திரங்காய் சிப்ஸு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சிப்ஸ் எப்படி வந்திருக்குன்றதே என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.